வணக்கம் நண்பா. ஃபிட்னஸ்க்காகவே ஸ்மார்ட் வாட்ச் வாங்குகிற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது அமேஸ்ஃபிட்டுக்காக தான் இருக்கும். அமேஸ்ஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக அமேஸ்ஃபிட் GTR 2Eங்கிற ஸ்மார்ட் வாட்சை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் GTS 2 மினி அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இன்னும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்சை நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது இது வந்து புது ரகம். இந்த புது ரகத்தில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, இதோட ப்ரைஸ் எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஏன்னா ஃபிட்னஸ்க்காக அதிகம் பேர் வெறித்தனமாக விரும்புகிற ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்திங்கன்னா அது அமேஸ்ஃபிட்டாக தான் இருக்கும். அதாவது அமேஸ்ஃபிட் அந்த பேர்லேயே அந்த அர்த்தத்தை தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது தெரியாதவங்களுக்காக தான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, பழசுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத ஒரு ஃபுல் ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இவங்களோட பேக்கிங்கை பொறுத்த மட்டும் தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. அநியாயத்துக்கு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. பேக்கிங்கே அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. உள்ளாடி வாட்ச்சு சொல்லவே வேண்டாம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது மெயினாக இருக்கக்கூடிய பாக்ஸு. இந்த பாக்ஸை பிரிச்சிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். இதை பிரிக்கிறேன் பாருங்கள். ரெண்டாவதாக இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸையும் உங்களுக்கு பிரிக்கிறேன். இந்த பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி வேறு எதுவும் பாக்ஸில் இருக்காது. சைடில் உங்களுக்கு 2 ரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் இருக்கக்கூடிய ரேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கு கணக்கில் இருக்குது. அதாவது ரொம்ப விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. இதை ஒதுக்கி வச்சுடும். அப்புறம் இன்னொரு ரேக் இருக்குது. அதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் தந்திருப்பாங்க கேபிளோட. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். வாட்சை பொறுத்த மட்டும் அநியாயத்துக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த வித குறைபாடுகளும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹை கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த GTR 2Eயில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா விஷயமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. GTRை விடவும் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா GTR கூட சின்ன விஷயங்களை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். GTRை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி GTRயில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அலாய் பாடி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அதை விட இது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அதில் உங்களுக்கு கார்பன் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு கிளாஸ் வேக்யூம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த மட்டும் GTR 2 விடவும் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டபுளாக உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். அதாவது GTR உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் பேக்கப் கொடுக்குதுன்னா இது 24 நாள் கிட்ட பேக்கப் கொடுக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்ண முடியாது. போட்டி போட்டால் இது வந்து டபுளாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும். அந்த மாதிரி தான் GTR 2E சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் ரெண்டுமே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெரிய கம்பேரிஷன் இல்லை. டிஸ்பிளே பொறுத்த மட்டும் ரெண்டுமே உங்களுக்கு யூனிக்காக தான் இருக்கும். இதுக்கப்புறமாட்டு இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது ஒரு சில வாட்ச் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஃபீலை கொடுக்குது. அதாவது அதோட முள்ளெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு முள்ளை பார்த்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி 50க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4-5 தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் கூட கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான வாட்ச் ஃபேஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பேரிங்கை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே வர மாதிரி தான். பூட் பண்ணி உள்ளாடி போகும்போது உங்களுக்கு ஒரு QR கோடு உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இதோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட் டிவைஸுக்கு போனதுக்கப்புறம் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ஜஸ்ட் இன் செகண்டில் உங்களுக்கு பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத. இதுக்கப்புறமாட்டு ஸ்வைப்பிங் மெத்தடில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே அவங்க கொண்டு வரல. அதாவது பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சென்டருக்குள்ளாடி போகுது. அதுக்குள்ளாடி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் அது நோட்டிஃபிகேஷன் சென்டருக்குள்ளாடி வந்துடும். இதுக்கப்புறமாட்டு லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அண்டே தினத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்துருந்தீங்க, அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வெதர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு கிளியர் வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமாட்டு டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டருக்குள்ளாடி போயிடும். அதுக்குள்ளாடி போகும்போது உங்களுக்கு வாட்சோட ஃபுல் மெயின் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். அதாவது பிரைட்டை கூட்டுறது, குறைக்கிறது, டார்ச் லைட்டு, அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளாடி டேரெக்டாக என்டர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட் அதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமாட்டு ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஒரு சின்ன
ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஓவர்வியூவாக உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அலாரம் செட் பண்ணுறது, ஈவெண்ட் செட் பண்ணுறது, அப்புறம் வெதர் எல்லாமே ஒரு ஃபுல் இதோட வரும். அதாவது ஆக்சிஜன் மானிட்டர் பண்ணுறது, பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி அப்படி ஒரு என்ன சொல்கிறது லிஸ்ட் வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கு மேலே மெனுக்குள்ளாடி நீங்கள் என்டர் ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருங்கிறத சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் க்ரௌன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிடும். உள்ளாடி என்டர் ஆனதுமே ஆப்பிளோட லே அவுட் அப்படியே அச்சாசலாக வச்சு செஞ்சுருக்காங்க. பட் ஐகான் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி மெனுக்குள்ளாடி உங்களுக்கு GTRலையும் சரி தான், GTSலேயும் சரி தான், கிட்டத்தட்ட அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு வருது. ஆக்டிவிட்டி கோல் இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டு, ஒர்க் அவுட்டு, அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளட் ஆக்சிஜன் லெவல், வெதர், மியூசிக் கண்ட்ரோல், அலாரம் கிளாக், ஈவெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் விட்ஜெட்ஸ், அப்புறம் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ். அதுக்குள்ளாடி போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான், வேறு எதுவும் புதுமையாக இல்லை. பட் குவாலிட்டி வைஸும் பேக்கப் வைஸும் அப்புறம் ஹார்ட்வேர்லேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அதாவது நமக்கு வந்து அதிக நேரம் பேக்கப் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அடிக்கடி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்காது. ஸ்மார்ட் வாட்சை ஒரு வாரம் சார்ஜ் பண்ணுறதுக்கே சிலருக்கு வந்து ஏன்டா இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு அந்த மாதிரி தோணும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாட்ச். மற்றபடி குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான். நம்ம மார்க்கெட்டில் ஃபிட்னஸ்க்காக ஒரு சிறந்த வாட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் தான். இதே மாதிரி இதை தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. இதோட டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் தண்ணிக்குள்ளாடி முக்கி இது நடக்குங்கிறத இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு பண்ணுறேன். மோஸ்ட்டாக இந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றபடி இன்னும் 1 by 1 ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய வரும். வீடியோ இன்னும் லெந்தாக போகும். அதாவது கிட்டத்தட்ட எல்லா வாட்சில் வர மாதிரியே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் ஃபுல்லாக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ இவ்வளோ இந்த ரிவ்யூவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி தான் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது வாட்ச் அண்டர் 10K அந்த கேட்டகரிக்குள்ளாடி தான் வரும். அதே மாதிரி இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஷேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களுக்கு புதிய வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் வந்தாலும் சரி தான், புதுமை என்ன இருக்குது இதெல்லாம் வந்து தேடி பார்த்து உங்களுக்காக பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இதே மாதிரி சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.